திருடி ஆசையில முத்து வந்து மீனா கிட்ட இன்னமும் கோவமா தான் இருக்காரு. மீனா வந்து சொல்லி பார்க்காங்க. ஆனாலும் அண்ணாமலை வந்து மத்த 2 மருமகளோட உன்ன தான தூக்கி வச்சிருந்தாரு தல மேல. அவருக்கு துரோகம் பண்ணிட்டியே அப்படி சொல்லிட்டே இருக்காங்க. நான் செஞ்சது தப்பு தான். அதுக்கு நான் ஏற்கனவே மன்னிப்பு கேட்டேன். இனிமே நான் என்ன பண்ணணும்னு தெரியல. உங்க கால்ல வேணா விழுறேன்னு சொல்லி கால்ல விழ போக, அதுக்கு அப்பவும் அவரு இது பண்ண மாட்டேங்கிறாரு. உடனே அவர் சொல்றாங்க, "இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும்னு தெரியல. இனிமே கடவுள் தான் வந்து உங்களுக்கு இத சொல்லணும்னு" சொல்லிட்டு போயிர்றாங்க. அ அண்ணாமலை அதே மாரி முத்துவ வந்து பார்த்து பேசிட்டு இருக்காரு. அண்ணாமலைக்கு என்ன கவலைன்னா, அவங்க அம்மாட்ட இத எப்படி சொல்லலாம்னு சொல்லி, வேணா கொஞ்ச நாள் மறைச்சுக்குவோம்னு சொல்லி இவங்களும் பேசிக்கிறாங்க. நீங்க மறைச்சா ரைட்டு, மீனா மறைச்சா தப்பா அப்படிங்கிற மாரி எல்லாருக்கும் தோணியிருக்கும். அந்த நேரத்தில கிறிஷ் வந்து அங்க வந்திருப்பான், அவங்க பாட்டி கூட. வந்து கிறிஷோட பாட்டியும் அழுது புலம்பிட்டு இருக்கும். கிறிஷ் வந்து சொல்லுவாரு, ரோகிணி தான் எங்க அம்மா அம்மா. இனிமே நாங்க 2 பேரும் உங்க வீட்டுக்கு வரலாம்ல அப்படி இப்படின்னு பேசுவாங்க. அவங்க பாட்டி கிறிஷ எடுத்துட்டு போயிருவாங்க. இத கேட்ட அண்ணாமலை வந்து, பாத்தியா இந்த பிஞ்சு மனசுல கூட எப்படி இருக்கு? அவங்களையும் பொய் சொல்ல வச்சுட்டீங்களாப்பா வச்சுட்டாங்களாப்பா அப்படின்னு சொல்லி முத்து சொல்ல, இல்லப்பா இவனுக்காக தானே வந்து நம்ம மீனா வந்து யோசிச்சிருப்பா. இவனுக்கு எதுவும் ஆயிறக்கூடாதுன்னு சொல்லி. நம்ம எப்படி எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா இத தாங்கிக்க மாட்டாங்கன்னு நெனச்சாங்களோ, அதே மாரி மீனாவும் நெனச்சிருப்பாள்ல. அவள போய் தப்பா நெனச்சிட்டோமேன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. முத்துவும் இப்ப தான் கொஞ்சம் அவங்கள பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க மீனா வந்து சுருதி ஹோட்டல்ல போய் பூ குடுக்க போறாங்க. அங்க அவங்க பேசிட்டு இருக்கும்போது ரோகிணி வந்துர்றாங்க. ரோகிணி வந்துட்டு எப்படி நீங்க தானே மாட்டி விட்டீங்கன்னு சொல்லி சொல்ல, மீனா வந்து நான் ஒண்ணும் மாட்டி விடல. அவங்க பெரியப்பா, பெரியம்மாவ வந்து பார்த்துருக்காரு. அது மூலம் தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்ன உடனே ரோகிணிக்கு கொஞ்சம் கில்ட்டா இருக்கு. ஆனாலும் அவங்க தான் எப்பயுமே அந்த கேரக்டரே வித்தியாசமான கேரக்டர். என்ன சொன்னாலும் அவங்க வாழ்க்கைய காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக அவங்க யாரையும் மதிக்க போறதும் இல்ல. இருந்தாலும் அவங்க கேட்குறாங்க, எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா? ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? நம்ம 3 பேரும் சேர்ந்து இந்த விஷயத்துல இது பண்ணுவோங்காங்க. நாங்க என்ன விஷயத்துல ஹெல்ப் பண்றது? அப்படின்னு சொல்லி உங்களுக்குலாம் எந்த விஷயத்துலயும் நாங்க ஹெல்ப் பண்ண மாட்டோம்னு சொல்லி மீனாவும் சுருதியும் சொல்ல, இன்னும் இருக்கிற கோவம் அதிகமா இருக்கும் ரோகிணிக்கு. ஆனா ரோகிணி வில்லித்தனமா இனிமே என்ன பண்ணுவாங்க? அப்படிங்கிறது தான் கதையா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.